ஐயா இப்போ எடுத்துக்கிட்ட ஒரு மணி நேரத்தில் நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம். அதனால் மறுபடியும் இப்போ அப்டேட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது, நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படிங்கிற அன்றைய நாளோட சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. தினசரி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கம் நம்ம நண்பர் இவர் தருமபுரி நண்பர் சொன்னார் கூட, முருகன் ஐயா அவர் கூட அதை ஞாபகப்படுத்தினார். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நடக்கிற திதி பிரதமை ஃபஸ்ட்டு திதி, நட்சத்திரம் பரணி, நாமயோகம் பிரீத்தி நாமயோகம், நட்சத்திரம் அசுபதி. இந்த அமைப்பு கொடுக்கும்போது நாம் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு திதியை பற்றி சொல்லும்போது திதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம்னாச்சும் நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரதமை அப்படின்னாலே சூடான உஷ்ணமான முதல் திதின்னு அர்த்தம். பிரதமை திதி அந்த பிரதமைனாவே நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், பாட்டி மீன் சொல்கிறோம், பிரதமைன்னு சொல்கிறோம். அது என்னமோ ஒரு தவறான திதியாக நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிரதமர் அப்படின்னா முதலானவர், பிரதமை அப்படின்னா முதலாவது திதின்னு அர்த்தம். இந்த சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருந்து வெளியே வரும்போது அதிக உஷ்ணத்தோட வெளிப்படுறதுனால தான் இந்த பிரதமை திதியை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. பிரதமை திதியில் பிறந்தவங்க முழுக்க 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 உடல் உழைப்பால் அவங்களுடைய சுய முன்னேற்றத்தால் மேலே வரக்கூடியவங்க. இந்த பிரதமை திதிக்காரங்க மட்டும்தான் இந்த டபுளிங்கு கேம்லிங்கு இதுக்குள்ளாரெல்லாம் போகாத ஆட்கள் இவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு திதி இன்னைக்கு. பரணி நட்சத்திரம், தரணி புகழும் பரணின்னு சொல்லுவாங்க. நண்பர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பரணி நட்சத்திரத்துக்காரங்க. உறவினரை விட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க பரணி நட்சத்திரத்துக்காரங்க. அப்போ நட்சத்திரத்தை பற்றி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். பிரீத்தி நாம யோகம். நீங்கள் ஒரு 10 காதல் திருமணம் பண்ண ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு 7 அல்லது 8 பிரீத்தி நாம யோகம் இருக்கும். காதல் திருமணம் பண்ணுறதுக்கு 5, 7, 9, 5, 7, 3, 11 இப்படி சம்மந்தங்கள் இருந்து காதல் திருமணம் நடக்கும். ஆனால் அந்த நாம யோகத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், பிரீத்தி நாம யோகம் இருந்தாவே கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் மேல் நலம் விரும்பக்கூடிய நாள் யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் இந்த சார ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். சார ஜோதிடம் அப்படிங்கிறது முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எல்லோரும் தெரிஞ்சோ தெரியாமையோ சார ஜோதிடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் புதிய விஷயமெல்லாம் கிடையாது. சாரம் பார்க்காதவங்க சோரம் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பலன் கூறுவதில் தவறாயிடும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேங்க, பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஏன்னா அந்த போர்டு இன்றைக்கி இல்லை, அதனால் நீங்கள் நோட்டு இருந்தால் கூட குறிச்சிக்கங்க. 16/10/1972 9:30 கரூரில் பிறந்த ஜாதகம் இது. விருச்சக லக்கணம். லக்கணம் என்னங்க? விருச்சக லக்கணம். லக்கண புள்ளி கேட்டை. லக்கணத்துக்கு 2ல் குரு ராகு, தனுசு ராசியில் குரு ராகு. அவருக்கு ராகு மகாதிசை ஆரம்பிக்கும் போது ராகு இருந்த நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். மிக அருமையாக அந்த 18 வருஷ காலகட்டங்கள் மிக அருமையாக சிறப்பாக நடந்துச்சு. அது எப்படின்னு சாரஜோதிடத்துக்குள்ளார போய் பார்க்கும்போது அந்த தசாபுத்திக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான சூரியன் அந்த விருச்சிக லக்கணத்துக்கு 11 கன்னியா ராசியில் இருக்குது. கன்னியா ராசியில் இருக்குது. அப்போ ஒரு திசை நடத்தும் போது ஸ்தான பலம் பார்ப்பது கூட அது கூட அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை இடம் கொடுத்த நட்சத்திர நாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு தான் அந்த பலன் எடுக்கணும். அந்த ராகு திசைங்கிறது அவருக்கு ஒரு 23, 21, 23 வயசு வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறமேல் குருமகா திசைன்னு ஒன்று நடக்குது. நாம் இப்போ பொதுவாக எடுத்துக்கிறது என்ன எடுப்போம்? விருச்சிக லக்கணத்துக்கு குரு திசை யோக திசை. இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எல்லாருமே நம்ம அப்படி தான் சொல்லுவோம், நான் உட்பட. அந்த குரு எங்கே இருக்கார்? தனுசில் இருக்கார், மூலத்திரிகோணத்தில் இருக்கார். ஆனால் இந்த இடத்துல தான் சார ஜோதிட வேலை செய்யுது. ஆனால் அந்த குருமகா திசை 16 வருடமும் அந்த நபர் மிகப்பெரிய சரிவுக்குள்ளானார். வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அத்தனையும் பட்டார். இப்போ நம்ம எதை வச்சு எடுக்கிறது? உத்திராடம் 1ஆம் பாதத்தில் ராகு இருக்காருன்னு சொன்னேன். அப்போ கேது எங்கே இருப்பார்? புனர்பூசத்தில் இருப்பார். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை ஆகுதுங்களா? அந்த நட்சத்திரம், அதாவது திசையை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு இடம் கொடுத்த நட்சத்திர நாதன் லக்கணத்துக்கு 8ல் உட்கார்ந்ததுனால அந்த குருமகா திசை முழுக்க அவருக்கு அழிவை தந்தது. ஆனால் அவர் முதல்ல அந்த குருமகா திசை ஆரம்பித்தோடனே அவர் ஒரு ஜோதிட விரும்பிங்கிறதுனால குரு திசை ஆரம்பித்த உடனே அந்த சில ஜோதிடர்களை சந்தித்து கேட்குறார், என்னுடைய விருச்சிக லக்கணத்துக்கு குருமகா திசை யோக திசை தானான்னு கேட்குறார்.
மேக்சிமம் பேர் சொன்ன பதில் உங்களுடைய விருச்சிக லக்கணத்துக்கு குருமகா திசை நிச்சயம் யோகம் செய்யும். ஏன்னு கேட்டால் குரு பகவான் தனுசில் மூலத்திரிகோணத்தோட ஆட்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னது தான் பதில். ஆனால் சாரஜோதிடத்தில் பார்க்கும்போது அந்த குருமகா திசை மேட்ச் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இதில் பெரும்பான்மையார் சொன்னது நடந்ததா, இந்த வித்தியாசமாக சொன்னவர் நடந்ததானா? அந்த வித்தியாசமாக கருத்து சொன்னவர் தான் நடந்துச்சு அவர் வாழ்க்கையில். அந்த 16 வருட காலகட்டங்களில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, பல பிரச்சனைகள், பல விபத்துகள் அத்தனையும் சந்தித்து அவர் மிகப்பெரிய அவமானத்துக்குள்ளாகி தான் அந்த 16 வருஷ குருமகா திசை முடிஞ்சுது. அடுத்ததாக சனிமகா திசை ஆரம்பிச்சது. சனி அவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்கார். லக்கணத்துக்கு 7ல் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ பொதுவான கருத்தை நம்ம என்ன எடுப்போம்? லக்கணத்துக்கு 7லேருந்து சனி திசையை நடத்துது, அது வக்கர சனி. மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது அதுக்கு பகையான நட்சத்திரம். லக்கணத்தாதிபதி ப்ளஸ் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே அங்கே நடந்தது என்னென்னா, அந்த விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துச்சு. நீங்கள் நல்லா அந்த லைன் பிடிச்சிங்கன்னா தான் இது புரியும், இல்லைன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் பதில் சொல்லலாம், உடனடியாக பதில் சொல்லலாம். அப்படி பார்க்கல இந்த லக்கணாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் எது அப்படின்னு பார்க்கல சந்திர பகவான், சுபகிரகத்தினுடைய சாரம். ஆனால் இப்போ நடக்கிற திசை சனி மகா திசை. சனி உட்காந்துருக்கிறது மிருகசீட நட்சத்திரம். அப்போ சனி யார் தயவில் உட்காந்துருக்காரு? செவ்வாயினுடைய தயவில் உட்காந்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சாரஜோதிடத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறவர் அந்த ஜாதகத்திற்கு நல்ல முறையில் அமைஞ்சிட்டு அந்த திசை நிச்சயம் யோக திசை தான். அந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல உட்காந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்த அந்த செவ்வாய், புஷ்கரண மாம்சம் அஸ்தம் 2ஆம் பாதம் உட்காந்துருந்த செவ்வாய் இந்த சனிமகா திசை ஆரம்பித்த உடனே அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து அவர் தொழிலில் அவர் நினச்ச அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிட்டார். ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் அந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டார். மீதி இருக்கக்கூடிய 14 வருட காலகட்டமும் நிச்சயம் நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் சார ஜோதிடத்தில் பார்க்கல லக்கணாதிபதி லக்கணம் நின்ன இடம் இதெல்லாம் பார்த்து நம்ம குழப்பம் வருதுன்னு நினைக்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. இப்போ யாரோ ஒருத்தருடைய ஒரு லக்கணமும் நடக்கக்கூடிய திசையும் சொல்ல முடியுங்களா? தம்பி மைக் எடுத்துங்க, இங்கே இருக்கு. உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்கள் லக்கணம் என்னங்க? ஹலோ ஐயா, மேச லக்கணங்க ஐயா. மேச லக்கணம், ஓகே. சூரிய திசை நடந்துட்டு இருக்குங்க. சூரிய திசை நடக்குது, ஓகேங்க. சூரியன் எங்கே இருக்காருங்க? என்ன மாதம் பிறந்தீங்க? ஐயா தை மாதம் 25ங்க ஐயா. அப்போ மகரத்தில் சூரியன் இருக்கார். மகரத்தில் சனி கூட சேர்ந்துருக்கு. மகரத்தில் சூரியன். இப்போ என்ன பண்ணோம்? மகரத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க? மகரத்தில் அவிட்ட நட்சத்திரங்க. அவிட்டத்தில் இருக்கார், ஓகே. இப்போ நம்ம எப்படி தசாபுத்தி எடுக்கணும்னா, மேச லக்கணத்துக்கு சூரியன் 5ஆம் அதிபதி அப்படியெல்லாம் இருக்கார், அப்படி எடுக்கக்கூடாது. சூரியன் யார் தயவில் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தா செவ்வாயினுடைய தயவில் நிற்கிறார். அப்போ லக்கணாதிபதி தயவில் நிற்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செவ்வாய் எங்கே இருக்காருன்னு தான் பார்க்கணும். செவ்வாய் இதில் மிதுனத்தில் இருக்குங்க ஐயா. மிதுனத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கு. மிதுனத்தில் இருக்காரு. யார் சாரம்னு தெரியுங்களா? திருவாதிரையா? திருவாதிரை ராகு. திருவாதிரை ராகு சாரத்தில் இருக்கார், ஓகே. இப்போ எடுக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சூரிய திசை முழுக்கவே உங்களுக்கு தொலை தொடர்பு துறை ஆச்சுங்களா? இப்போ வாட்ஸ்அப்பு, இந்த பார்க்கக்கூடிய அந்த மீடியா, இந்த மாதிரியும் வெளிநாடு தொடர்பும் இந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த சூரிய மகா திசை உச்சத்தை தரத்த போகுது. இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது பாதகமான பலனா சாதகமான பலனான்னு பார்க்கையில் லக்கணாதிபதி சாரம் அப்படிங்கிறது சாதக பலன்தான். அஷ்டமாதிபதி சாரங்கிறது கஷ்டப்பட்டு அந்த பலன் நடைபெறும்னு அர்த்தம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திலேருந்து யாராச்சும் ஒருத்தர் உங்களை விட்டு பிரிவாங்க, அல்லது நீங்களே ஒரு தொழில் நிமித்தமாக ஃபேமிலியை விட்டு விலகி தூர போயிடணும். இது நிச்சயம் நடக்கும். சூரிய மகா திசை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 வருஷத்தில் ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள், ஏதாவது திருமணம் நடந்துச்சுங்களா? அல்லது ஒரு திருமணம் நடந்துச்சு, யாருக்கு நடந்துச்சு? சகோதரிக்கு நடந்துச்சுங்களா? அப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்களா? ஆமாங்க. இதுதான் சார் சார ஜோதிடம். கரெக்டுங்க. ஃபிங்கர் டிப்பில் உடனுக்குடனே பலன் எடுக்கக்கூடிய விதம். சார ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை. எப்படி சந்திரநாடிங்கிறது ஒரு கலை இருக்கோ, அந்த சந்திரநாடி கலையில் உங்களை பார்க்க வந்த நபர் எதுக்காக பார்க்க வந்தார், பார்க்க வர்றதுக்கு முன்னாடி யாரை பார்த்துட்டு வந்தார், உங்களை பார்த்து இந்த கன்சல்டிங் முடிச்சதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறாருன்னு நான் எடுத்து கொடுப்பேன் எப்பயுமே.
பாஸ்ட் ஒரு 7 டேஸு, ப்ரெசண்ட் ஒரு 7 டேஸு, ஃப்யூச்சர் ஒரு 7 டேஸ்னு 21 நாளைக்கு பலன் எடுத்து கொடுப்பேன். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்ட்னு சொல்லிட்டீங்க, ப்ரெசன்டென்ஸ் எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க? வாய்ப்புகள் 85% அதுதான் இருக்கும். அப்படி அந்த மாதிரி அது கூடயே வந்துங்க இந்த சாரஜோதிடத்தை உடன் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் நல்லாயிருக்கும். சமீபத்தில் இந்த சாரஜோதிடத்தை பற்றி நம்ம நண்பர் ஐயா சுந்தரராஜன் ஐயா நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். அவர் சாரஜோதிடமே முழுக்க பார்ப்பார். அவருடைய கருத்துக்கள் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில ஜாதகங்களை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். சமீபத்தில் அப்டேட் பண்ண ஒரு ஜாதகத்தை வந்து நான் பார்க்கும்போது அசந்து போயிட்டேன். அந்த ஜாதகம் கடக லக்கணம், லக்கணத்துக்கு 8ல் 5 கிரகம், எல்லா நட்சத்திரத்தோட சாரம் அடைஞ்ச கிரகங்களும் 8ஆம் இடத்தில் மறைவு. அந்த ஜாதகத்துக்கு எப்பயாச்சும் யோக தசை வருமானு போட்டு பார்த்தா 79 வயசு வரைக்கும் வரலைங்க. ஜாதகம் பார்க்குற ஜாதகத்தினுடைய வயது 27. என்ன சொல்ல முடியும்? அவர் கட்டணம் வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சார். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். அதெல்லாம் மீறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி உண்டானா தெய்வ வழிபாடு மட்டும்தான். அப்போ சாரஜோதிடம் பார்க்காம நாம் வருங்கால அடுத்து வரக்கூடிய மகாதிசம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வெளிநாடு போங்கன்னு சொன்னோம்னா நிச்சயம் பாதகமான ரிசல்ட்டு தந்துடும். லக்கணாதிபதி 8, 12 இதில் உட்காந்துருந்தா 7 இதில் உட்காந்துருந்தா வெளிநாடு போகலாம். அது கூடயே வந்து 11ஆம் அதிபதி சம்மந்தம் இருந்தால் அந்த வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு வந்து வீடு சேர்த்தலாம். ஆனால் அது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த திசா புத்திக்கு உண்டான கிரகம் பாதகமான நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கியிருந்தா கண்டிப்பாக போனால் ஃபெயிலியர் தான் ஆகும். இது தெரியாமல் என்னுடைய கிளைண்ட் வந்து நிறைய வெளிநாடு கிளைண்ட் இருக்காங்க. ஒரு சில கிளைண்ட் வந்து வெளிநாடு போய் சிரமப்பட்டு வந்தவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போய் நிறைய சம்பாரிச்சு இங்கே வந்து சொத்துக்கள் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயே செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. பிஆர்னு சொல்லக்கூடிய குடியுரிமை வாங்கி செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்னன்னு பார்த்து அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க போதும். இது குழப்பமே இல்லாத விஷயம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும். என்ன சார் இது சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படிங்கிறது திசை, நீங்கள் தான் திசை. நீங்கள் உங்களை ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறாரு, இப்போ உங்கள் நண்பர் கொடுக்குறாரு அல்லது இன்னொருத்தர் கொடுக்குறாரு, அவர் தான் நட்சத்திர சாரம். நீங்கள் அது எதில் லிஃப்ட் கொடுக்குறாரு? காரில் கொடுக்குறாரா, பைக்கில் கொடுக்குறாரா? அதுதான் ஸ்தானம். இப்போ அவருடைய தயவில் தான் நீங்கள் இங்கே வந்து சேர முடியும். அவர் ஒரு வேளை தாமதப்படுத்தினா அந்த திசை பலனும் தாமதப்படும் இல்லையா? இதுவே தாங்க சார் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதே மாதிரி இன்னொரு நண்பர் சொல்லுங்கள், லக்கணமும் திசையும் சொன்னால் போதும். சொல்லுங்கள் சார். அவர்கிட்ட கொடுங்க. மீன லக்னம் சார். மீன லக்கணம். ஓகே சார். குரு தசை நடக்குதுங்க. குரு தசை லக்கணாதிபதி திசையாக நடக்குது. குரு எங்கே இருக்காருங்க? குரு 12ல் இருக்காரு சார். கும்பத்தில். சதயத்தில் இருக்கார். 3ஆம் பாதம். ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த குரு தசை எப்படி நடக்கும்னு கேட்டால் 12ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துகிறாரு. பயணங்கள் போகணும், மருத்துவ சிகிச்சை எடுக்கணும், வெளிநாடு போகணும், நிம்மதியாக இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் இந்த சதயத்துக்கு உண்டான ராகு எங்கே இருக்கார்? ராகு வந்து விருச்சிகத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். துலாத்திலா விருச்சிகத்திலா? விருச்சிகத்தில் லக்கணத்துக்கு 9ல் இருக்கார். நிச்சயம் இந்த குருமகா திசை உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் புகழையும் தரப்போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த கட்டத்தில் அந்த லக்கணத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு? புதன் நட்சத்திரம். கேட்டையில் இருக்கார். இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் இங்கேருந்து வரோம். 4, 7 கூடைய கேட்டையிலேருந்து இருக்கார். அப்போ நட்சத்திரத்துக்கு கால் கொடுத்த ராகு பகவான் நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. இந்த இடத்துல 9ல் ராகு தோஷம்னு நம்ம போகக்கூடாது. சாரஜோதிடத்தில் யோகியாவே இருக்கார். அவயோகியா இருக்கார். ஓகே, தப்பு இல்லை. அவயோகி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அது தனி சமாச்சாரம், ஐயா சொல்லுவார். அவயோகி யோகி அந்த சமாச்சாரம் வேற. சாரஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் கேட்டையினுடைய குணாதிசயத்தோட அவர் வேலை செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்போ 4, 7 அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் தகராறு பண்ணாமல் இருந்தாலும் இந்த திசை சூப்பராக இருக்கும். 4, 7 பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி லக்கணாதிபதி திசை நடந்தாலும், 6ஆம் அதிபதியினுடைய திசை நடந்தாலும், 10ஆம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போவாங்க, அல்லது நீங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி வரக்கூடிய சூழலை கண்டிப்பாக தரும். பிரிஞ்சிருக்கீங்களா? ஓகே சார். அப்புறம் தான் அதுதான் சார் ரிசல்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 10ஆம் அதிபதி திசைன்னு நினைக்கிறேன். உங்களுது 10ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும், 6ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும், லக்கணாதிபதி திசையாக இருந்தாலும் நிச்சயம் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி வர வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் வந்தே தீரும். அதே சமயம் நீங்கள் இந்த விலகி வந்ததுனால இந்த பாக்கியஸ்தானத்தினுடைய வேலை செய்யும். புகழ் பெருமை அனைத்தும் கிடைக்கும். பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் புகழ் கிடைக்கும். ஓகே சார். இது நிச்சயம் கிடைக்கும். கோயில்கள், ஆன்மீகம், தியானம் இதுக்கெல்லாம் முன்னின்று ஒரு சில வேலைகள் செய்வீங்க. இதுவும் நடக்கும். ஓகேங்களா? நடக்குது. ஓகே சார். நன்றி சார். இப்போ பாருங்கள், 2 உதாரணம் எடுத்தோம்.
2 உதாரணமும் 100% இந்த சாரஜோதத்துக்கு ஒத்து வருது. அப்போ நாம் அடுத்த கட்டமாக நம்ம இது வந்து முயற்சி பண்ணலாம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ லக்னாதிபதி திசை எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம், சரி, அதனுடைய குணாதிசயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த சாரஜோதிடம். ஏன்னா நிறைய நண்பர்கள் பேசிக்காக ஜோதிட அறிவை வச்சு ஒரு யோகாதிபதி திசை, ஒரு இதனுடைய திசைன்னு சொல்லி நம்ம செஞ்சு சில சிக்கல்களில் மாட்டினதுக்கு அப்புறமேல இது ஏன் நடந்துச்சுன்னு மறுபடியும் மறுபரிசீலனைக்கு வரும்போது இந்த சாரஜோதிடம் அப்படியே 100% பொருந்தி வரதை நான் பார்த்தேன். ஆச்சுங்களா? அப்போ அதுக்கு மேலே போக வேண்டாம். அவர் வந்து புதன் என்ன கேட்டகரியில் இருக்காருங்கிறது அதுக்கு அடுத்தது அவர் புதனுடைய ஸ்டேஜ் வரும்போது தான் பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க சார், திசை நடக்குது, புத்திக்கு அதே மாதிரி எடுக்கலாம், புத்திக்கு அதே மாதிரி இருக்கலாம். திசை நடக்குது, திசை யார் தயவில் நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ குருவோட தயவில் நடக்குன்னா அந்த குரு லக்கணத்துக்கு எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்குறோம். அவர் யாருன்னு பார்த்துக்கிறோம். அவர் நல்லவரா கெட்டவரா ஸ்தானாதிபதியும் பார்த்துக்கிறோம். அவர் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்குறோம். அவர் சௌரியமாக உட்காந்துருந்தாருன்னா அவர் நமக்கு ஒரு நல்ல டொயோட்டா கார் நிற்கிதுன்னு அர்த்தம். உங்களை வந்து இனோவாவில் கூப்பிட்டு போகிறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தம். அவர் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னா கொஞ்சம் உடஞ்ச சைக்கிளில் தான் கூப்பிட்டு போவார், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் ரிசல்ட் இருக்கும், ரிசல்ட் வந்து இருக்கும். ஆனால் அந்த சௌரியங்கள் பயணம் எப்படி இருக்குதுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த சாரஜோதிடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரஜோதிடத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபைனலாக போகுதுன்னு அடிப்படை. ஒரு பாதகாதிபதியினுடைய திசையில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் நிறைய நேரத்துக்கு நடக்கும். நீங்கள் வந்து இந்த பாதகாதிபதி திசை தப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே அவருக்கு ஒட்டாது. இது நடந்தது, இது என்னுடைய கிளைண்ட் வாழ்க்கையில் நடந்தது. அவருக்கு பாதகாதிபதியாக வந்தது 5ஆம் அதிபதியாக வந்தார். அதாவது 5ஆம் அதிபதிக்கு உண்டான குழந்தைகள் ஸ்தானாதிபதியாக வந்தார். அவருக்கு என்னாச்சு, நிறைய சம்பாதிச்சு அந்த ஒரே பொண்ணு பேரில் எழுதினார். அப்புறம் அவர் பெரிய சம்பாதனை பண்ணி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குனார். பொண்ணு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரீத்தி நாம யோகம் லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு, இன்டர் கிராஸாக போச்சு. அவர் எகெயின்ஸ்ட் பண்ணலை, ஏன்னா ஒரே பொண்ணுன்ட்டு எகெயின்ஸ்ட் பண்ணலை. இந்த மருமகனாக வந்தவர் என்ன பண்ணார், எப்பயுமே மருமகன் மாமனார் ஸ்தானம் எதுங்க ஒரு ஜாதகத்தில்? 3ஆம் இடம். 3ஆம் இடம் மாமனார், மாமியார் 10ஆம் இடம். ஓகேவா? இப்போ அவர் வந்து அந்த 3ஆம் இடம் 6, 8, 12 உட்காந்துருக்கிற ஆளாக போயிட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொலட்ரால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செக்யூரிட்டி லோன், அதுக்கு இவர் சொத்தை கொடுத்துட்டார். ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது, ப்ராஜெக்ட் ஃபெயிலியர், இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது, நான் ஃபாரின் போகிறேன்னு அவர் கிளம்பிட்டார். இப்போ இந்த கடனை யார் அடைக்கணும்? சொத்து இவர் பேரில், இவருடைய சொத்து. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அந்த பாதகாதிபதி செஞ்சது. நானும் கிட்டத்தட்ட அவருடைய 10 வருஷம் அவர் அந்த இதில் பயணத்தில் இருக்கேன். அவர் நல்லா தான் போயிட்டுருக்கார். ஆனால் முன்னெச்சரிக்கையாக நான் சொன்னேன், சார் ஃபைனலாக வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை தாங்குவீங்களாங்கிறது லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தாங்கிடுவாங்க. அவர் லக்னாதிபதி வலுவாக தான் இருந்தார். அதை கடனை கட்டி மீண்டு வருவீங்கன்னு அதே மாதிரி நடந்துச்சு. அதில் ஏமாற்றம் செஞ்சது என்னென்னா இந்த சார ஜோதிடத்தை கவனிக்காமல் விட்டது ஒரு ஏமாற்றம். பாதகாதிபதி நல்லது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக ஃபைனலில் ஒரு பிரச்சனை வச்சுருப்பார். அதே மாதிரி யோகங்கள் செய்யக்கூடிய யோக இணைவுகள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர சாரத்தில் சம்மந்தப்பட்டால் தான் அந்த யோக இணைவுகள் உங்கள் லைஃப்பில் நடந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இல்லைன்னா உங்களோட நின்று போயிடும். நான் நிறைய தடவை இந்த இதை சொல்லுவேன், லக்கணத்தை லக்கணாதிபதி பார்க்கணும், பார்க்க முடியல, எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு இல்லை. லக்கணாதிபதி நின்ற கிரகம் லக்கணத்தை பார்த்தாலும் சரி, அவர் சம்பாதிக்கிறத அவரே அனுபவிப்பார். இல்லைன்னா அவர் சம்பாதிக்கிறத அடுத்தவங்க தான் அனுபவிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, லக்கணத்தை லக்கணாதிபதி பார்க்கணும். அது யாருக்கும் அதிகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. லக்கணாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி லக்கணத்தை பார்த்தா போதும், அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க சார். என்ன பண்ணுறதுன்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரச்சாரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அந்த கிரகம் லக்கணத்தை பார்த்துட்டாலும் நிச்சயம் அவர் சம்பாதிச்சது அனைத்தும் அவரே அனுபவிப்பார். இல்லைன்னா அவர் சம்பாதிச்சதை மற்றவங்க அனுபவிப்பாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விதி. இது பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய சார ஜோதிடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சார ஜோதிடத்தின் வழியாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை மிக எளிமையாக கையாண்டலாம். ஒருத்தர் வந்து உட்காந்தாருன்னா எப்படி சந்திரன் அடியில் எதுக்கு வந்தார் என்ன வந்தார்னு சொல்கிறோமோ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக போகணுன்னா அந்த சார ஜோதிடத்தில் சொல்லிடலாம். ஒரு ஜாதகம் உங்ககிட்ட வருது, அந்த ஜாதகத்தினுடைய திசையை நடத்தக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்குது. அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடங்கிறது காதல், வயது நிர்மாணம் ரொம்ப முக்கியம். அந்த பையனோட வயசை பார்க்குறோம், 23லேருந்து 27க்குள்ளே இருக்குது. அப்போ அவங்களுடைய காதல் வந்து அந்த இடத்துல சம்மந்தப்படுது. 5ஆம் அதிபதியினுடைய திசையாக நடக்குது, 5ஆம் அதிபதியுடைய சாரம் கொடுத்ததுனால 5ஆம் அதிபதி திசையாக நடக்குது. அவர் நின்ன இடம் 6ஆம் இடம். அப்போனா அவர் வந்து ஒரு லவ் மேட்டரில் மாட்டி பிரச்சனை பண்ணி ஸ்டேஷனுக்கு போய் வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பார்க்குறாருன்னு அர்த்தம்.
மிக எளிமையாக சொல்லலாம். அவர் அசந்து போயிடுவார். சார் இங்கே போயிட்டு நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஒன்றுமே இல்லை. ஜோதிடத்தில் கிரகங்கள் நம்மக்கிட்ட பேசும் இல்லையா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே பிளாங்காக உட்காந்தா போதும். அது சொல்கிறத நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா போதும். அது 100% கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சார ஜோதிடம் அப்படிங்கிறது 100% நாம் எடுத்துக்கலாங்க. எல்லா முறைகளில் பார்க்குற மாதிரி தான். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை சொல்லுவோம். பாரம்பரிய முறை சொல்கிறோம், கேபி சொல்கிறோம், நந்தி பெருகு நடி சொல்கிறோம், நந்தி நடி சொல்கிறோம், சந்திர நடி சொல்கிறோம், சார ஜோதிடம் சொல்கிறோம்னா இது அனைத்துமே நதிகள் தான். எல்லாம் போய் சேர்றான கடல் தான். எல்லா பலனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து விளங்குறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஏன்னா இதில் சந்தேகம் அதிகமாக வரும். மைக்கை கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்க. ஏன்னா நான் சொல்லும்போது ஈஸியாக தெரியும், ஆனால் மறுபடியும் கால்குலேஷன் பண்ணும்போது குழப்பமாக தெரியும். அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசையை அப்படியே மனக்கல்லில் கொண்டு வாங்களே போதும். கேளுங்க தம்பி. ஐயா கும்ப லக்னங்கய்யா. கும்ப லக்னம் என்ன திசை நடக்குதுங்க? செவ்வாய் தசைங்கய்யா. ஓகே, அது இருக்கட்டும். அந்த என்ன திசை நடக்குதுங்க? செவ்வாய் தசைங்கய்யா. செவ்வாய் திசை நடக்குது. ஓகே, செவ்வாய் எங்கே இருக்காருங்க? 5ல் இருக்காங்கய்யா. புனர்பூசம். துலாத்திலிங்களா? புனர்பூசங்கய்யா. புனர்பூசங்களா? ஆமாங்கய்யா, 1ஆம் பாதம். புனர்பூசத்தில் இருக்கார். ஓகே, சாரி, புனர்பூசம் மிதுனத்தில் இருக்கார். 1ஆம் பாதத்தில் இருக்கார், மிதுனம். ஓகே, இப்போ செவ்வாய் திசை நடத்துகிறாருங்கிறது ஓகே. ஆனால் யார் தெய்வம் நடத்துகிறாருன்னு பார்க்கணும். குருவோட தெய்வம் நடத்துகிறார். குருவோட தெய்வம் நடத்துகிறார். இப்போ இந்த குரு உங்களுடைய லக்கணத்துக்கு எங்கே இருக்கார்? அஸ்தத்தில் இருக்காருங்க. அஸ்தம். ரிஷப லக்கணம். அஸ்தத்தில் இருக்கார். அஸ்தத்தில் இருக்கார். இப்போ நம்ம கும்பத்துக்கு அஸ்தம் என்னங்க? 8ஆம் இடம் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பேராசையை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் இந்த ஊர்லேருந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயாகணும். போயாச்சுங்கய்யா. போயாச்சு. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கீங்க? ஐயா நான் பிறந்தது பெங்களூருங்கய்யா. ஓகே. வளர்ந்ததெல்லாம் பள்ளிப்பாளையம். சரிங்க. இப்போ திரும்பி பெங்களூரே போயாச்சுங்கய்யா. இவ்வளோலாம் கொண்டு போயிடுச்சு? ஆமாங்கய்யா, போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுங்கய்யா. ஓ சரிங்க. இப்போ இந்த குரு திசை, அந்த செவ்வாய் திசை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 22ங்கய்யா. 22ல் ஆரம்பிச்சதுங்க. இப்போ வந்து 4 வருஷம் முடிஞ்சதுங்க. ஆமாங்கய்யா. இப்போ இந்த செவ்வாய் திசைங்கிறது நம்ம பேசிக்காக எப்படி எடுத்துக்கணும்? 4-10 கூடிய திசை எடுத்துக்கலாமா? ஆமாங்கய்யா. 4-10 கூடிய திசையை எடுத்துக்கிறோம். அதாவது உங்களுடைய கல்வி, ஞானம், நண்பர்கள், வாகனம், வீடு, அது இல்லாமல் உங்களுடைய ஜீவனம், இதெல்லாம் தர வேண்டிய திசைங்கிறது பேசிக். ஆனால் இவர் யார் தெய்வத்தில் இருக்காருன்னு பார்க்கும்போது குருவுடைய தெய்வத்தில் இருக்கார். குரு எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கஷ்டமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். டவர் எடுக்கலின்னு சொல்கிற மாதிரி கஷ்டமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இந்த 4 வருட காலகட்டத்தில் நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஒரு தடை அல்லது சிக்கல் அல்லது ஒரு கடன், ஒரு அவமானம், இதை பட்டு தான் இந்த 4 வருஷத்தை நம்ம தாண்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்ன சூழ்நிலை வந்துச்சுங்க? ஐயா செவ்வாய் திசைக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிரமம் தான். அப்போ வந்து சந்திர தசை இருந்துச்சுங்கய்யா. சந்திர தசை படித்த படிப்புக்கு உண்டான வேலை இருந்துச்சு. வேலை போய் ஆக்சுவலி கான்ஃபிடென்ஸ் இழந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ சம்திங் நடந்துகிட்ருக்கு. அதாவது பொழைச்சா போதுங்கிற கண்டிஷனில் தான் செவ்வாய் திசைக்கு போனேன். ஆனால் செவ்வாய் திசையில் நான் எதிர்பார்க்கல, மிராக்கிள்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த டெப்த்து எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் செவ்வாய் திசை சம்திங்னு. பட் இங்கே அஸ்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து தாராபலன் வரிசையில் கெடுதல் கணக்கில் தான் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அப்படி பார்த்தாலும் அது கெடுதல் தான். இப்போ நீங்கள் சொல்கிற சாரத்தை பார்த்தா எனக்கு ஆக்சுவலி தெரியாது. நான் ஜஸ்ட்டு கன்சல்ட் பண்ண தான் வந்தேன். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபர்தர் எப்படி ப்ரொசீட் பண்ணுங்கிறத நீங்கள் கைட் பண்ண தான் முடியும். கண்டிப்பாக இந்த செவ்வாய் திசையில் நிச்சயமாக பெரிய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. சரி, நடக்கட்டும், போயிட்டு நடக்கிறது தான் செய்யணும். அதே மாதிரி வந்து குறுக்கு வழி நிறைய காமிக்கும். அஷ்டமாதிபதினாவே ஏமாத்துறவர் தான். கம்முன்னு இருக்கவே விட மாட்டார். கூட்டி போயிட்டு ஒரு வழியை காட்டுற மாதிரி காட்டுவார். ஆனால் இது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. எதிர்பாராத உயர்வு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் தானாக வருங்க. தானாக வருதுங்கய்யா. தானாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டு எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வரீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. அப்பா அம்மா கூட இருக்காங்க, தங்கச்சி கல்யாணம் ஆகி போயிட்டாங்கய்யா. ஓகே. அதான் அந்த திசை ஆரம்பிச்சதுனாவே ஒருத்தர் விலகிடுவாங்க. இது ஒன்று அடிப்படையானதுங்க. இது வந்து முடியறதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. 29ங்கய்யா. 29ல் முடியுது. அந்த 29 காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இதை பார்க்கும்போதுங்க, ஒரு திசை நடக்கும்போது டிரான்சிட் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கோச்சார கிரகத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும்.
கோச்சாரங்கிறது ஒரு 20% தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு சில சமயத்தில் அந்த 20% வாழ்நாள் முழுக்க வலியை கொடுத்துரும். அது அந்த 7.5 சனி அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம். இப்போ பூர நட்சத்திரத்துக்கு அஷ்டமச்சனி நடக்குதுங்களா? ஆமாங்கய்யா. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதா இல்லையான்னு தெரியுமா? இல்லைங்க. ஏன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேத்துக்கு அஷ்டமச்சனி நடக்குதானா? இல்லை. இதே சிம்மராசியில் இதே பூர நட்சத்திரத்தில் இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடு கட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கால் போட்டு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. கார், புது கார், பெரிய கார் வாங்கினவங்க இருக்காங்க. எப்படி அஷ்டமச்சனி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் 12 டிகிரியில் போயிட்டு இருக்கார். மீனராசியில் 12வது டிகிரியில் போயிட்டு இருக்கார். சரிங்க. இப்போ மீனராசியில் ஒரு சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த அஷ்டமச்சனியில் தான் உங்களுக்கு யோகம். ஒருவேளை நீங்க பங்குனி மாசம் பிறந்திருந்தா இந்த அஷ்டமச்சனியில தான் மிகப்பெரிய தோஷம். அப்பதான் அஷ்டமச்சனி நடக்கும். நான் பிறந்தது மார்கழிங்கய்யா. மார்கழி 28. தனுசுல இருக்கார். ஓகே, 10ஆம் பார்வையா பார்க்குறாரு. கோச்சாரத்தில் 10ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்பா வகையிலையும் சரி, உயரதிகாரிகள் வகையிலையும் சரி, அரசாங்கத்து வகையிலையும் சரி, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு அர்த்தம். இப்போ அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்லி நம்ம தவறாக நினைக்கவே வேண்டாம். அஷ்டமச்சனி நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கணும். அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அந்த நோட்டீஸை கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? வீடு பூட்டியிருந்தா நம்ம ஒட்டிட்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி அமைப்பு தானுங்க இப்போ சிம்மராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு. பயப்படவே வேண்டாம். சிம்மராசிக்கு உண்மையிலேயே அஷ்டமச்சனி நடக்குதா இல்லையாங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். பொதுவாக ராசி பலனை வச்சு இந்த டிவியில் சொல்கிறது தயவு செஞ்சு அதை நினச்சிக்கிட்டு கலக்கமடைகிறதோ பயப்படுறதோ வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி யோகமாக சொன்னாங்கனாலும் அந்த யோகத்தை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டிப்பாங்க. ஒரு 9ஆம் இடத்துல குரு வந்துருச்சு, ஓடி பிழைத்தவங்க 9இல் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம அந்த 9ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். சனி இருக்கார் அப்படின்னா தொழில் அப்போ தான் வளரும். சனி குரு இணைஞ்சிங்கன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பு. அது எங்கள் குருநாதர் ஐயா ஜிகே ஐயா அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது அந்த இணைவு நடந்தாலே வழியாக அந்த கோச்சாரன்னு சொல்லக்கூடிய டிரான்சிட்டில் பலனே கிடையாது. வெறுங்கட்டத்தில் போயிட்டு இருக்கிற கிரகம் ஆள் இல்லாத இடத்துல டீயாத்துற மாதிரி பிரயோஜனமே கிடையாது. நம்ம சொல்லுவோம் 5ல் குரு வந்துருச்சு தூள் கிளப்போம். பார்வை பலத்தினால ஒரு 30% நடக்கலாம். அந்த இடத்துல உட்காந்து பார்க்குது பார்த்தீங்களா 5, 7, 9ன்னு அதில் ஒரு சில பலன்கள் நடக்கலாமே தவிர நீங்கள் உங்களுடைய பயிற்சி ஆகக்கூடிய கட்டத்தில் யாரும் இல்லைன்னா அந்த பயிற்சினால் உங்களுக்கு பலன் இல்லை. புரியுதுங்களா? குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. திசையை மீறி எதுவும் செய்யாது. திசைங்கிறது 80%, 20% கோச்சாரம். அதை பயப்படவே வேண்டாம். ஓகே சார், அப்படி பார்க்கல உங்களுக்கு இந்த கடக்கக்கூடிய 3 வருட காலகட்டம் நிச்சயம் நல்லாவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும். லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். எப்படி 29 மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்குங்கிறீங்க? புரியல. லாஸ்ட் இயர் 29 மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. ஆக்சுவலி திருமணத்துக்காக தான் வந்தாங்க. திருமணம் தடையாகிட்டே இருக்கு. ஏன்னா திருமண தடை வந்து பேசிக்காக உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? சனி எங்கே இருக்காருங்க? என்ன லக்கணம் சொன்னீங்க? கும்பலக்கணம். கும்பலக்கணம். சூரியன் எங்கே இருக்காருங்க? தனுசுல இருக்காரு. மூலத்தில் இருக்காருங்களா? மூல நட்சத்திரத்தில் இருக்காருங்களா? யாரு? சூரியன். மார்கழி மாதம் ஒரு 20, 22 தேதியில் பிறந்திருப்பீங்களா? 28ங்கய்யா. 28னா உத்திராடத்துக்கு வந்திருப்பாரு. சூரியன் வந்து உத்திராடம் 1ங்கய்யா. உத்திராடம் 1க்கே வந்திருப்பாரு. ஓகே, இப்போ திருமணத்துக்கு நம்ம எடுக்கல எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கும்பலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன். ஓகே, அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தது உத்திராடம் சூரியன், அவரும் சுயசாரம். ஓகே, அப்போ இந்த 28, 29 தான் அந்த கை கூடும். சரி, அந்த தசாபத்தினுடைய இறுதியில் கை கூடும் கண்டிப்பாக. இப்போ இந்த இன்னும் 3 வருஷம் சிரமம் தாங்கய்யா. ஆமாங்க, ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் போட்டு தாக்கிடும். அஷ்டமாதிபத்தியத்தினுடைய முழு திசையினுடைய பலனையும் நீங்கள் ஆரம்பித்த 22, 23, 24, 25 நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. அதை ஆரம்பிச்சோடனே அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமேல இப்போ பிற்பகுதியில் பார்க்கும்போது அதனுடைய சார பலன் கிடைக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். சரிங்க, அப்போ எல்லாமே பார்த்தோம். உதாரண ஜாதகங்களும் பார்த்தோம். ஒரு 3-4 பேர்த்து பார்த்தோம். எல்லாத்துக்குமே குறைந்தபட்சம் ஒரு 80, 85% மிக துல்லியமாக வந்துச்சு. 100% சொல்கிறதுக்கு யாரும் கடவுள் இல்லை. அதனால் 85% கை கொடுத்துச்சுனாவே அது பெரிய ரிசல்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலையை தான் நீங்கள் பார்த்துருக்கோம். இது வந்து ஆரம்பம் என்ன சொல்கிறது, என்னுடைய அறிமுக உரைன்னு வச்சுக்கலாம் இந்த சாரஜோரத்தை பற்றி. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இந்த போர்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40% உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பி உங்களுடைய ஜாதகத்தையும் உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தையும் மனைவி ஜாதகத்தையும் நண்பர்கள் ஜாதகத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபிங்கர் டிப்பாக கரெக்டாக இருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த ஐயா பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட ஒரு அதிசயமான விஷயம். ஐயாவை நான் பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஃபாலோ பண்ணும்போது புது விஷயங்களை கொடுத்து அப்படியே அதிசயிக்க வைப்பார். அதை வந்து உடனடியாக பயன்படுத்தி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் நல்லாயிருக்கும். சரிங்கய்யா, இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஈசன் அறக்கட்டளையின் 34வது கருத்தரங்கிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் உங்களுக்கே தெரியும், MA ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6033. வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.